காங்கிரஸ் எடுத்துள்ள திடீர் முடிவு திமுகவுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. பீகார் அசெம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்டில் காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது. பீகார் தேர்தல் முடிவில் காரணமாக தமிழகத்தில் சீட்டு பேரத்தில் காங்கிரசினால் ஈடுபட முடியாது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துவிட்டு வந்தாங்க. இந்த சூழலில்தான் அண்மையில் சத்தியமூர்த்தி பவனில் கூட்டணி குறித்து பேச காங்கிரஸ் மேலிடம் நியமித்துள்ள ஐவர் குழு கூட்டம் நடந்தது. செல்வ பெருந்தகை தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் கடந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். இம்முறை ஒரு லோக்சபா தொகுதிக்கு ஒரு சட்டப்பேரவை தொகுதி என்ற அடிப்படையில் 39 தொகுதிகளை திமுகவிடம் இருந்து கேட்டு பெற வேண்டும். 30 தொகுதிகளுக்கு கீழ் ஒதுக்கினால் ஒரு ராஜ்யசபா சீட்டு கூடுதலாக பெற வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் தேர்தலை திமுக தரப்பில் காரணம் காட்டி சீட் ஒதுக்குவதை குறைத்தால் விஜய் பக்கம் செல்வோம் என்ற அஸ்திரத்தை கையில் எடுக்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரசின் இந்த திடீர் முடிவு திமுகவுக்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ ஷேர் பண்ணுங்க. ஸ்பெஷல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.